வணக்கம் நண்பர்களே. சுவையான தியானங்களும் சிறுகதைகளும் என்ற புஸ்தகத்திலிருந்து இன்று நான் உங்களோடு 5வது தியான கதையை கூற விரும்புகிறேன். ஏன் ஏன் இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். 1 கொரிந்தியர் 13:12. நம்முடைய குறைந்த அறிவால் அநேக முறை தேவனுடைய அனாதி வழிகளை அறிந்து கொள்ள முடிவதில்லை. தோல்விகளும் இழப்புகளும் நேரிடும் போது ஏன் ஆண்டவரே, ஏன் இதை அனுமதித்தீர் என்று புலம்புகிறோம், தவிக்கிறோம். ஆனால் நித்தியத்திற்கு வரும்போது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலவற்றையும் நம் நன்மைக்காகவே செய்தருளினார் என்று அறிந்து கொள்ள முடியும். இயேசு வனாந்திரத்துக்கு செல்ல வேண்டியது அவசியமாயிற்று. அங்கே உபவாசத்தில் மிகுந்த பசியோடு இருந்தார். அங்கே பிசாசால் சோதிக்கப்படும்படி இயேசுவை அனுப்பினது யார் தெரியுமா? ஆவியானவர். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தேவனுக்கு பரம விரோதியான சாத்தான் வந்து தேவகுமாரனை சோதிக்கும்படி அனுமதித்தவர் தேவனாகிய ஆவியானவர். அந்த வேதனைகளை எல்லாம் தேவகுமாரன் சகிக்க வேண்டியதாய் இருந்தது. என் இயேசுவை அவ்விதமான சோதனைகளின் பாதையில் கர்த்தர் நடத்தினார். ஏன்? தேவனுடைய அநாதி தீர்மானங்கள் அனைத்தையும் உங்களது குறைந்த அறிவால் அறிந்து கொள்ள முடியாது. ஆகையால் குழந்தையைப் போல கர்த்தர் மேல் உங்கள் விசுவாசத்தை வையுங்கள். ஏன் என்று கேள்வி கேட்காமல் எல்லாம் நன்மைக்கே என்று ஸ்தோத்திரம் செய்வீர்களாக. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். யாக்கோபு